கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் பலம் வாய்ந்த எஸ்ஆர்எச் அணியை சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. சில்லி பாயிண்ட் எல்லாம் வச்சு அவங்கள புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரானரி மேட்ச், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ மேட்சை எங்க வின் பண்ணாங்க, ஸோ உண்மையாலுமே ஆர்சிபியோட டிசிஷன்ஸ் இந்த மேட்ச்ல எப்படி இருந்தது, அண்ட் இதுக்கப்புறம் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாகுதா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட், அவங்க எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலா ஆர்சிபி மட்டும் கிடையாதுங்க, எஸ்ஆர்எச் உண்மையாலுமே 2-3 பேர் மட்டும்தான் பவர்ஃபுல் பேட்ஸ்மேன். அந்த அபிஷேக் சர்மா ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன், இவங்க 3 பேர் ஆடலைனா இந்த டீம் வீக்கு தான். நம்பலனாலும் இதுதாங்க நேசம். என்ன இது வரைக்கும் அவங்களுக்கு இனிஷியல் ஓவர்ஸ் கிடைச்சதுனால, அதாவது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் கிடைச்சதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈஸியா 250 260 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிற பால் அடிப்போனுங்கிற மாதிரி அதுல டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஆடுறதாகட்டும், சோ அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் இவங்க எல்லாம் பவர் பிளேல நல்லா அடிக்கிறதாகட்டும், சோ அபிஷேக் சர்மா, சோ சான்ஸ் கிடைக்கக்கூடிய எல்லாருமே நல்லா விளையாடுறதாகட்டும். சோ இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய டீம் ஸ்கோர் அப்படிங்கிறது ஈஸியா 200+ புஷ் ஆகுது. நீங்க பாத்திருப்பீங்க எவ்ரி மேட்ச் பவர் பிளேலயே கிட்டத்தட்ட ஒரு 85 ரன் அந்த மாதிரி வந்துடுறாங்க. சோ அதனாலேயே உங்களுக்கு ஈஸியா 200 மேல புஷ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சோ அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் டேஞ்சரா இருந்துச்சு. ஆனா சேசிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத உண்மையான விஷயம். எஸ்பெஷலி சிஎஸ்கே கூட நீங்க பாத்திருப்பீங்க. சிஎஸ்கே ஆக்சுவலா லோ டோட்டல் அடிச்சதுனால பார்த்தோம் அப்படின்னா அதே ஓரளவுக்கு திணறல் நம்மளால பார்க்க முடிச்சு. ஒரு 2 விக்கெட் டப்புன்னு எடுத்திருந்தாங்க. சிஎஸ்கே மேட்சே இவங்க மண்ணு தான் கவி இருப்பாங்க. சோ ஏமாந்து அந்த மேட்சை வெற்றின்னு சொன்னோம். சோ இதுக்கப்புறம் இந்த மேட்ச்லயும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சேசிங் தான் கிடைச்சிருக்கு. சோ அதுல பார்க்கும்போது சோ டோட்டலும் பார்த்தோம் அப்படின்னா 200, அதனால ஈஸியா அடிச்சிருவாங்க. 260 280 அடிக்கிற டீம் 200 அடிக்க மாட்டாங்களான்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேற, சேசிங் வேற. இதை நம்ம வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஒரு மேட்ச். சரி ஓகே, டாஸ் வின் பண்ண ஆர்சிபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தம்பி நாங்க பேட்டிங் வாங்கிக்கிறோம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டா வேற என்ன ரீசன், எஸ்ஆர்எஸ் தான் ரீசன். அவனு கிட்ட கொடுத்தா ஈஸியா 260 70 அடிப்பாங்க. போன மேட்சே பார்த்தோம் அப்படின்னா எங்களை போட்டு பொழந்துட்டாங்க. சோ அந்த வகையில நாங்க இந்த தடவை பேட்டிங் எடுத்து 200+ போட்டாலே இவனுங்க மேல பிரஷர் போடலாம்ங்கிற கிளியரான முடிவோட தான் ஆர்சிபி வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க, நினைச்ச மாதிரி 200 போட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளெஸி 2 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் இறங்கினாங்க. சோ குயிக் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 ஓவர்லயே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 ரனுக்கு மேல வந்துட்டு போயிட்டாங்க. சோ ஃபேப் டு பிளெஸி 11 பால்ல 25 நினைக்கிறேன். அண்ட் விராட் கோலி 10 பால்ல 22 23 போயிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த வெறும் 30 பால் எடுத்து வெறும் 29 ரன் தான் அடிச்சாரு. சோ நெட் ரன் ரேட் அப்படிங்கறது அவருக்கு வந்துட்டு ஸ்லோவா இருக்கு. சாரி, ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கறது வந்துட்டு அவருக்கு ஸ்லோவா இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு மேட்சுக்கு இப்ப எடுத்து ஆடி இருக்கணும். ஏன்னா ஒரு எண்ட்ல விக்கெட் போயிட்டே இருக்குங்கிற பட்சத்துல யாராவது ஒருத்தர் ஸ்டேபிளா நிக்கணும். சோ அதனால விராட் கோலி ஓரளவுக்கு பால் எடுத்தாரு, ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. பின்ன மீதி வரவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ வில் ஜாக்ஸ் பெருசா கை கொடுக்கல. ஆனா ரஜத் பட்டிதார் நான் விட்டுருவானாங்கிற மாதிரி வந்தாருங்க. ஒரு 20 பால் பிடிச்சாரு, 50 ரன் பெர்ஃபெக்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. என்ன ஒரு இன்னிங்ஸ். உண்மையாலுமே இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம். சோ கண்டிப்பா வந்துட்டு ரஜத் பட்டிதார் தான். இவரை பத்தி பேசியே ஆகணும். இன்ஜுரியில இருந்து டீமுக்குள்ள வந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ் சரியா போல, ஆனா அதுக்கப்புறம் பிரிச்சு வீசிட்டாருங்க. சோ பேக் டு பேக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சோ பேசுவோம் செப்பரேட் வீடியோ அப்படிங்கறத பட்டிதார் பத்தி வந்துகிட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறம் சோ கேமரூன் கிரீனோட ஒரு கேமியா பார்த்தோம். மத்த யாரும் சிறப்பா பண்ணல, டிகேவும் வந்துட்டு சிறப்பா பண்ணல. சோ ஸ்வப்னல் சிங் அவரை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு முடிவு, பேட்டிங்காக கொண்டு வந்தது நல்ல முடிவுன்னு சொல்ல, அவர் பவுலிங்ல பண்ணாதான் நல்ல முடிவுன்னு சொல்றேன். சோ ஓவராலா 206 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் போட்டாங்க. ஹைதராபாத் ஈஸியா 260 70 எடுக்கிறாங்களே, இது ஈஸி தான் போல. இதுக்கு முன்னாடியும் 2 மேட்ச் நம்ம பார்த்தோம். சிஎஸ்கேவும் வந்துட்டு கிட்டத்தட்ட 212 ரன் விட்டு கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு போன மேட்ச்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு வின் பண்ணிருப்பாங்க. சோ 220 ரன் பக்கம் போய் தோத்துட்டாங்க. சோ கண்டிப்பா 200 சேஃப் டார்கெட் இல்லைன்னு சொல்லி யோசிக்கும் போது ஆர்சிபி புத்திசாலித்தனமா ஒரு மூவ் பண்ணாங்க. சோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிராவிஸ் ஹெட்டுக்கு என்னென்ன பண்ணணும், சோ எப்படி விக்கெட் தூக்கணும், ஷார்ட் பால் போடணும், இல்லைன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நான் கரண் சர்மாவை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா வில் ஜாக்ஸ் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா சோ அவர் வந்துட்டு இந்த லிஸ்ட்லயே இல்லைங்கிற மாதிரி சோ அவருக்கு ஓவர் கொடுத்து டிராவிஸ் ஹெட்டை தூக்குனதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி மூவ் அப்படின்னு தான் சொன்னோம். சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு எஸ் தயால் நல்லா பண்ணாரு, கரண் சர்மா நல்லா பண்ணாரு,
ஸ்வப்னல் சிங் இந்த பையனை நீங்க என்னைக்கே கொண்டு வந்திருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நீங்க எண்ட் ஆஃப் த சீசன் கொண்டு வரீங்க, இது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல டேலண்ட் இருக்கு, நல்லா பால் தூக்கி போடுறாப்ல. ஸோ கண்டிப்பா இந்த பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆர்சிபி என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் சில்லி பாயிண்ட் எல்லாம் வச்சு அவங்களை மோசம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியா வந்துட்டு அவங்க மேல ப்ரெஷரை போட்டாங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஒரு கம்ப்ளீட் வின், எல்லா பக்கம் இருந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல முடிவோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஆர்சிபி மூவ் பண்றாங்க. பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ தொடர்ந்து மேட்சஸ் வின் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய குறிக்கோள். ஸோ அதுல மிகப்பெரிய டார்கெட் இவனுங்க தான். இவங்களை ஜெயிச்சிட்டா மட்டும் போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ்ஆர்எச் வின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சில்லி கேம்ஸ் தான். ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே கூட இருக்கு. ஸோ அது வரைக்கும் எல்லாமே ஈஸியான கேம்ஸ் தான். அதையும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி அந்த பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது இன்னும் பக்கத்துல போலாம். ஆனா எஸ்ஆர்எச் வின் பண்ணிட்டு அவங்க கிட்ட அதே ஒரு செலிப்ரேஷன், அந்த உஸ் அப்படின்னு சொல்லி பேட் கமின்ஸோட செலிப்ரேஷன் பண்ணாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. உண்மையாலுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் டர்னிங் மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. அண்ட் டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த ஒரு பிளான், வில் ஜாக்ஸ் அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அந்த லிஸ்ட்ல இருந்தாரா அப்படிங்கறத சொல்லுங்க. ஸ்வப்னல் சிங்களுடைய பவுலிங்கை பத்தி சொல்லுங்க. அண்ட் கரண் சர்மா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பேட்டிங்லயும் நல்லா இருந்துச்சு. ரஜத் பட்டிதாரோட இன்னிங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி. அண்ட் விராட் கோலி ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாலும் ஸோ வேர்ல்ட் கப் வருது, கண்டிப்பா அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்சுக்கு அவர் அப்படி ஆனது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா நம்ம சேனல் ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் குட் நைட்.